வேலூரில் கடந்த 10 மாதத்தில் 415 டீனேஜ் பிரசவம் இருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலூர் மாவட்ட அளவிலான குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை சார்பில் நடந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கான கூராய்வு கூட்டத்தில் கடந்த 10 மாதத்துல வேலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 415 டீனேஜ் பிரசவம் நடந்திருப்பதா அதிகாரிகள்கிட்ட சுகாதாரத்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா வேலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமா 201 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வேலூர் மாவட்ட காவல்துறை இந்த கூட்டாய்வு கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குறிப்பா இந்த கூட்டாய்வு கூட்டம் எதற்காகன்னு பார்த்தோம்னா இந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய குழந்தை திருமணம் போக்சோ வழக்குகளை குறைக்கிறது சம்பந்தமான விழிப்புணர்வுக்காக தான் இந்த கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. வேலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கடந்த 10 மாதங்கள்ல 59 குழந்தை திருமணம் நடந்திருப்பதாகவும் வேலூர் மாவட்ட சமூக நலத்துறை இந்த கூராய்வு கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த 8 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இந்த குழந்தை திருமணம் சம்பந்தமா ஒட்டுமொத்தமா வேலூர் மாவட்டத்தில் 51 வழக்குகள் பதிவு செய்திருப்பதாகவும் சமூக நலத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த டீனேஜ் பிரசவம்னு பார்க்கும்போது மாவட்டத்திலேயே அதிகபட்சமா மலைகள் நிறைந்து காணப்படக்கூடிய அணைக்கட்டு வட்டாரத்துல தான் 92 டீனேஜ் பிரசவங்கள் நடந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை இந்த கூட்டத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த குழந்தை திருமணம் மற்றும் இந்த டீனேஜ் பிரசவங்கள் போன்றவற்றை குறைக்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளிகள்லயோ மலை கிராமங்களையும் நடத்தணும்னு சொல்லி இந்த கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு தலைவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.